வார்த்தை மூலமாக எங்களுடைய பேசும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரை எங்கள் இருதயத்தின் ஆழமாக பாயும்படி பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டியாக கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற விஷயம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க ஆண்டவர் செய்தியை கேட்கறதுக்கு. பாருங்க, இன்னைக்கு 2019 ஆண்டுல ஃபார்ம் 5 படிச்சு முடித்ததுக்கு பிறகு தாய்லாந்து பகுதியில் இந்த பகுதியில் வந்து அடிப்படை ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன். சரியா 2 மாத காலம் அந்த பகுதியில் நான் தங்கியிருந்தேன். ஒண்டியாக தங்கியிருந்தேன். மற்ற ஊழியர்கள் வந்து அவங்க வீட்டோட அவங்க மற்ற இடத்துல இருந்தாங்க. நான் ஒண்டியாக தங்கியிருந்தேன். ஸோ அந்த காலகட்டத்தில் 2 மாதம் முடிந்தது. 2 மாதம் முடிந்ததுக்கு பிறகு எஸ்டிஎம் போனால் எஸ்டிஎம் ரிசால்ட் வந்துடும். மேல் படிப்புக்காக நான் என்ன பண்ணேன், 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் மலேசியாவுக்கு வருகிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் 2009 வருஷ இறுதியில் வந்து அட்ஜா இந்த பகுதியில் வந்து பெரிய ஒரு வெள்ளம் வந்து தாக்குனது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசமான ஒரு வெள்ளம் வந்தது. ஸோ அதனால நிறைய ஊழியர்கள்னால நடக்க முடியல. பொதுவாகவே நம்ம இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், இப்படியாக அந்த ஊழியம் போனது. ஸோ அதனால வெளியே போகிறதுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு பொதுவாக நம்ம எங்கே போனாலும் ஊழியத்துக்கிட்டு போனாலும் சில நேரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஷாப்பிங் போவாங்க ஜாமான் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால என்ன நடந்தது, நாளைக்கு நான் மலேசியாவுக்கு வரேன்னா இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணோம், பசாமரம் தாய்லாந்து ஒரு பெரிய பசாமரம், சரியா ரொம்ப ஃபேமஸானது. சரி அதை போய் ஜாமான் வாங்கும் என்று சொல்லி இன்னொரு பிலிப்பினோ மிஷினரி என்ன பண்ணாரு, கூப்பிட்டு போனார். ஸோ அவங்க போனப்ப ஒரு சட்டை வாங்கலாமே சொல்லி எனக்கு ஒரு ஆசை. சரி நம்ம போகிறோம் ஞாபகத்துக்கு ஒரு ஆளுங்க ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய பசங்க வராங்க. நம்ம கண்டையே கிடைக்கல, நம்ம கண்ணுக்கு பார்த்து நம்ம வாங்குற மாதிரி ஒன்றும் கிடைக்கல. அரிசி கடைக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தோம், சரி இந்த கடையில் ஒன்றும் இல்லைன்னா வேறு நிச்சயம் வாங்கி நம்ம கலப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இந்த கடையில் பாருங்க, அந்த அரிசி கடை போனோடனே ஒரே ஒரு தட்டை என்ன பண்ணிடுச்சு, கண்ணில் அழகா அமைச்சிருச்சு. தட்டை அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மிஷினரியை பார்த்துட்டு அதே தட்டை கையில் இந்த தட்டை அழகா இருக்கு, நீ பாரு உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவோம், அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டாரு, எனக்கும் அழகா இருந்துச்சு, வாங்கியாச்சு. வாங்கிட்டு மறுநாள் என்ன பண்ணியாச்சு, பஸ் எடுத்து மலேசியாவுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு போனால் ரூமில் போனேன், பேக்கெல்லாம் துணி ஜாமெல்லாம் வெளியே எடுத்துட்டு கட்டில் மேலே வச்சுட்டேன். எல்லாத்தையும் கட்டில் மேலே வச்சுட்டு அடுத்த முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த 2 மாதம் ஆண்டு நம்ம ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இந்த முட்டிக்கால் போட்டு ஜெபிட்டு ஆண்டு நன்றி சொல்லுவேன்னு சொல்லிட்டு முட்டிக்கால் போட்டு நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்துட்டு ஆண்டு நன்றி சொல்லிட்டு நான் கண்ணை திறக்கிறேன். அந்த வாங்கின தட்டை என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. அப்பதான் பார்க்கிறேன், அவ்வளோ பெரிய மண்டை ஓடு. சரி அவ்வளோ பெரிய மண்டை ஓடுல ஒரு தப்பு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் மண்டை ஓடு இருக்குது, சரியா நம்ம தலை இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம மண்டை ஓடு என்னன்னு சொல்லுவோம், ஏன்னா வீட்டில் வச்சா ஏன் இப்போ மண்டை ஓடலாம் வச்சுருக்கீங்க வேற பிசாசு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம சொல்கிற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இந்த மண்டோடு காரியம் அதெல்லாம் வீட்டில் விட மாட்டாங்க, ஏன் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. பார்த்தோன்னா மண்டை ஓடு, அவ்வளோ பெரிய மண்டை ஓடு, அதை கரெக்டாக நெஞ்சு இடத்துல அது அப்படி இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு யோசிச்சேன், கடையில் அவ்வளோ பெருசுக்கு அந்த பொம்மையில தான் அந்த அட்டை இருந்துச்சு. அந்த மண்டோட கண்ணில் படல. கூட இருந்து மிஷினரி ஊழியக்காரு அவரை பார்த்து அந்த அட்டை அழகா இருக்குன்னு சொன்னார். அவரு கண்ணுலே அந்த மண்டோடு படல, யாருமே அந்த மண்டோடு படல. ஆனால் ஜெபிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன், அவ்வளோ பெரிய மண்டோடு இங்கே இருக்குது. அந்த அட்டை ஃபுல்லாகவே மண்டோடு தான். எல்லா இடத்துலையும் மண்டோடு இருக்குது. வாங்குறப்ப எப்படி கண்ணில் படலை, எனக்கு படலை, ஊழியக்காரனுக்கு படலை, யாருக்குமே படலை. அங்கே முட்டிக்கால் போட்டு செபிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன். அப்போதான் கண்ணில் எல்லா மண்டவோடும் கண்ணில் தெரியுது. அந்த தட்டில் ஒரு ஏறக்குறைய 20-30 மண்டவோடு இருக்குது. பாருங்க, இது நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு சில நேரத்தில் விசுவாசம் எப்படி வருமானு தெரியாது. எனக்கு அந்த தட்டை அழகா பட்டுச்சுன்னு, அழகா இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு. அழகா இருக்கு வாங்கிடுவோன்னு, அந்த அழகு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அழகை பார்த்துட்டு விசுவாசம் என் ரூமுக்கே வந்து என் கட்டில் மேலேயே வந்துட்டான். பாருங்க, இது நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு இந்த தயத்திர திருசாவை அப்படிதான் ஆண்டு
ஆண்டவர் நல்ல காரியங்களை திருச்சபைக்கு சொல்றாரு. ஆனா ஒன்னே ஒன்று உள்ளார நுழைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிதான் எப்படி பிசாசு நுழைவான் யாருக்கும் தெரியாது. அவன் நுழைஞ்சு மண்டபம் உட்காந்துருக்கும். சரியா? சரி, இந்த தயத்திரா திருச்சபை வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்டணத்தை குறித்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பட்டணத்தை குறித்து பார்த்தாதான் இந்த திருச்சபை எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியும். இந்த தயத்திரா திருச்சபை இந்த மற்ற 7 திருச்சபை, நம்ம ஏற்கனவே 3 திருச்சபை பார்த்துட்டோம். இது 4வது திருச்சபை. இன்னொரு 3 திருச்சபை இருக்குது. இந்த 7 பட்டணத்தோடைய ஆக சின்ன பட்டணம் தான் இந்த திருச்சபை. ஆக சின்ன பட்டணத்துல இருக்குது இந்த திருச்சபை. ஆக சின்ன பட்டணம், ஆக சின்ன திருச்சபையா இருந்தாலும் ஆக நீளமான வார்த்தைகள் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு தான் கொடுக்கிறாரு. சின்ன பட்டணம், சின்ன திருச்சபை, ஆண்டவர் ஏன் அவ்வளவு காரியங்களை பேசுறாரு? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சரியா? அப்ப இந்த பட்டணம், இந்த திருச்சபையில என்ன நடக்குது பாருங்க. பெருகமும் போன வாரம் நம்ம பெருகமும் திருச்சபை நம்ம பார்த்தோம். அவர்கள் பெரிய பட்டணம், நல்ல வசதியாக இருந்தார்கள். அஃபசஸ் திருச்சபை பார்த்தோம், நல்ல வசதியா இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தலைநகரமாக இருந்தார்கள். ஆனா இந்த பட்டணம் அப்படி வந்ததே கிடையாது. சின்ன ஒரு பட்டணம், சின்ன ஒரு இடம் தான். ஆனா இவர்கள் எதுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு பட்டணமா காணப்பட்டதுன்னா, அந்த காலகட்டத்துல சோப்பு மை இருக்குல்ல, மை கலர் சோப்பு கலர். அந்த இப்ப நம்ம கெமிக்கல்ல கலர் உண்டாகும். அந்த காலத்துல எங்கேயாச்சும் எடுக்கணும். ஸோ அந்த சோப்பு கலரை ஆதி காலத்துல எதுல இருந்து எடுப்பாங்கன்னா, எங்க சிப்பில இருந்து எடுப்பாங்க நினைக்கிறேன். ஆனா இந்த பட்டணத்துல இருக்கிற அந்த சோப்பு கலர் அந்த மை ஒரு செடியோட வேர்ல இருந்து எடுக்கப்படுது. சரியா? அதனால ஆக்சுவலி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். இன்னொன்று ஏன் இது ரொம்ப மதிப்புள்ளன்னு சொல்றாங்கன்னா, 2 இடத்துல தான் இருக்கும். ஒன்று இந்தியாவில் இருக்கும், இல்லைன்னா இந்த பட்டணத்துல இருக்கும். சரியா? அந்த காலகட்டத்திலே இந்தியாவில் இல்லைன்னா இந்த பட்டணத்துல தான் அந்த கனியான சோப்பு மை கலரு கிடைக்கும். அப்ப அங்க இருக்கிற பிசினஸே அதுதான். எல்லாருமே பிசினஸ்ல இருப்பார்கள். இந்த மை சம்பந்தப்பட்ட பிசினஸ் இல்லாட்டினா அந்த காலகட்டத்தில் நிறைய விக்கிரங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜியூஸ் அப்படியே அந்த மாதிரி விக்கிர சிலைகள் இருக்குதுல, அதை வைப்பார்கள். அப்ப இந்த பட்டணம் 2 பிசினஸ்ல ரொம்ப ஃபேமஸ். அப்ப அங்க இருக்கிறவங்க பொதுவாகவே எல்லாம் பிசினஸ் சோப்பு மைய வைப்பாங்க. ஏன்னா அதான் மெயின் ரொம்ப விளையாடும். அப்ப இந்த பட்டணத்துல பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பிசினஸ் காரியத்தினால. அப்ப கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு நம்ம ஏமாத்தி பிசினஸ் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப கிறிஸ்தவர்களுக்கு வேலை கிடைக்காது. கிறிஸ்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதான், பிசினஸ் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா கிறிஸ்தவம் நம்ம வேதத்தின் அடிப்பிரகாரம், கிறிஸ்தவம் நம்ம சொல்லணும்னா வேதத்தின் அடிப்பிரகாரம் விசுவாசிகள் இருக்கும்போது அவர்கள் ஆண்டவர் போய் சொல்லக்கூடாது, ஆண்டவர் மற்றவங்க ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால கிறிஸ்தவர்கள் பிசினஸ் சரியாக செய்வாங்க. சரியா? அவரை விற்கிற சிலைகளும் விற்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள். சரியா? அதனால என்ன நடக்கும்? கிறிஸ்தவர்களுக்கு பிசினஸ் கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது, வேலை செய்ய முடியாது, கடைசியில ஏழையா இருக்கும். இதுதான் இங்க இருக்கிற திருச்சபை கடந்து போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பிசினஸ்ல நல்லா வரணும்னா அவங்க சொல்றதை கேட்கணும். அவங்க சொல்றதை கேட்கணும்னா ஆண்டவர் சொல்றதை கேட்க முடியாது. இப்ப கிறிஸ்தவர்கள் அந்த சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. பணக்காரனா ஆகணும்னா ஆண்டு பேச்சு கேட்க முடியாது, கிறிஸ்தவனா இருக்கணும்னா பணக்காரனா வசதியா இருக்க முடியாது, ஏன்னா பிசினஸ் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். சரியா? என்ன சொல்றார் என்று சொல்லி பார்க்கணும். முதல் வாசகம் வாசிக்கும், 18வது வசனம், 19வது வசனம். உன்னோட கிரியைகளையும், உன்னோட அன்பையும், உன்னோட ஊழியத்தையும், உன்னோட விசுவாசத்தையும், பொறுமையையும், பாருங்க. நம்ம இதை கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி நம்ம பார்க்க போறோம், கணக்கு மாதிரி. கணக்குல கூட்டல் இருக்கும். கூட்டல்னா கூடுகிறது. இப்ப முதல் காரியம், ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கூடுது என்று சொல்லி சொல்கிறார். என்ன கூடுகிறதா? தமிழ் வேதத்துல 5 காரியங்கள் போட்டிருக்குது. உன்னோட கிரியைகள் கூடுது, உன்னுடைய அன்பு கூடுது, உன்னோட ஊழியம் கூடுது, இன்னும் வேற என்ன போட்டிருக்குது?
நல்லது தானே, நல்ல ஒரு காரியம். அப்படின்னா இந்த திருச்சபை ஆண்டவர் ஊழியத்திலே அவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள், ஆண்டவரோட அன்பில பெருகி கொண்டு இருக்கிறார்கள், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா நாட்கள் நாட்கள் ஆண்டோட அவர்கள் நெருங்கி கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அது ரொம்ப நல்லது என்று சொல்லி. பாருங்க, அன்பு என்றது என்னைக்குமே பெருகணும், அது கூடணும். அன்பு என்றது இன்னைக்கு நம்ம அன்பா இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட அவங்க பார்த்து என்ன கத்துக்குவாங்க, எப்படி அன்பா இருக்கணும்னு கத்துக்குவாங்க. இப்ப ஒரு ஆள் அன்பா இருக்கிறத பார்த்து இன்னொரு ஆள் அன்பா இருக்கும்போது இப்ப 2 பேர் அன்பானவங்களா மாறுறாங்க. இந்த 2 பேர் அன்பா இருக்கிறவங்கள பார்த்து இன்னும் 2 பேர் அன்பாகி 4 பேர் அன்பா மாறுறாங்க. 4 பேர் அன்பா இருக்கிறத பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் பார்த்து இப்ப மொத்தம் 8 பேர் அன்பா இருக்கிறாங்க. அப்படின்னா அன்பு வரணும். One act of kindness. ஒரு காரியம் நம்ம செய்கிறது அன்புல, அது மற்றவர்கள் என்ன பண்ணணும், அன்பானவர்களா மாற்றணும். அந்த அன்பு அப்படியாக பெருகணும். ஆனா இன்னைக்கு அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில பெருகுறதா? அன்பு நம்ம வாழ்க்கையில பெருகணும், அது பெருகி மற்றவர்களையும் பெருக செய்யணும். அதை இந்த திருச்சபை சரியாக செய்திருக்கிறார்கள். ஆண்டு அதை பார்த்து பாராட்டுகிறார். உங்க திருச்சபையில கூட்டலாக வருகிறது என்ன தெரியுமா? அன்பும் ஊழியமும் விசுவாசமும் உங்களோட கிரியைகளும். ஆண்டு பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆதில வைத்திருந்ததோட இப்ப நீங்க கூட வைத்திருக்கிறீர்கள். எபேசு திருச்சபை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? எபேசு திருச்சபைக்கு ஆண்டு என்ன பேசினார் ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? மறந்துட்டீங்க. ஏன்னா முதல் எபேசு திருச்சபைக்கு ஆண்டு சொன்னாரு, தவறான போதனைக்கு எல்லாத்தையும் நீங்க வெறுத்தீங்க, ஆனா ஆதி அன்பு எங்கன்னு நான் கேட்க ஞாபகம் இருக்குதா? இப்ப ஆனா இந்த திருச்சபை அன்புல நல்லா வளர்ந்திருக்கிறாங்க. எபேசு திருச்சபை தப்பான போதனைக்கு அவர்கள் இடம் கொடுக்கல, கள்ள போதனைக்கு இடம் கொடுக்கல, ஆனா அன்பை விட்டுட்டாங்க. ஆனா இந்த திருச்சபை ஆண்டு சொல்கிறாரு, ஆதியில் வைத்திருந்த அன்போட இப்ப நீங்க அதிகமா வைத்திருக்கீங்க, கூடையா நீங்க வச்சிருக்கீங்க, பெருகி இருக்கிறீங்க. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டு மேல வைத்திருக்கிற அன்புல நம்ம பெருகி இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. திருமண வாழ்க்கையில பார்ப்போம், கணவன் மனைவி அன்புல வாழ்ந்திருக்கணுமா? வாழ்ந்திருக்கணுமா? சொல்லுங்க, கல்யாணம் சொல்லுங்க, வாழ்ந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் 8 மணி ஆகாது நான் சொன்னேன், மறுபடியும் ஞாபகம் வந்து அதையும் நான் சொல்லுகிறேன். தாய்லாந்து இப்படி ஊழியத்துக்கு போகும்போது நிறைய திருமணம் பண்ணவர்கள் மனைவி கணவர் பிள்ளைங்களோட வந்து ஊழியம் செய்வார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு, படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்து ஊழியம் செய்வார்கள். அவர்கள் திருமண காரியத்துக்கு வந்து, ஏன்னா நான் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு 20 வயசு தான். ஸோ அந்த வாலிப பிரயாணத்தில் போகும்போது போகிறேன்னு சொல்லி எனக்கு நிறைய போதனைகள் கொடுப்பார்கள். வாழ்க்கை துணை எப்படி தேடணும், ஊழியத்தில் எப்படி ஊழியம் செய்யணும், கணவர் மனைவி பிள்ளைங்களை எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு எனக்கும் புத்திமதி சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கதையை சொன்னார்கள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பாருங்க, அந்த ஊழியக்காரர் அங்க ஒரு 15 வருஷம் வந்தாரு. அவருக்கு முன்னாடி 30 வருஷம் ஊழியம் செஞ்சவர் சொன்ன கதை சரியா? அப்ப அந்த கதை வந்து ஊழியக்காரர் மத்தியில போய்கிட்டே வருது, கடைசியில் ஏன்ட்ட வந்து சேர்ந்துருச்சு. அந்த கதை என்ன அப்படின்னா, அவர் சொன்னாரு, திருமண வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எங்க ஆரம்பிக்கும்னா, காலையில எந்திரிக்கிறப்ப ஆரம்பிக்கும். எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? இந்த பல்லு வளர்க்குற கால்கேட் இருக்குது, பல்லு வளர்க்குற மருந்து இருக்குதுல்ல, அங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் கீழே அமுக்குவீங்க கால்கேட்டை? கீழே எத்தனை பேர் அமுக்குவீங்க கால்கேட்டை? அமுக்குது. எத்தனை பேர் நடுவில் அமுக்குவீங்க? எத்தனை பேர் மேலே அமுக்குவீங்க? இருக்குதானே? எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கும் சரியா? நான் வந்து எனக்குமே கீழே இருந்து அமுக்குவேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம், நான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் காரியம் அப்படி இருந்தால் பிடிக்கும் சரியா? கால்கேட்னா கால்கேட் தான் இருக்கும். சில பேர் நடுவில் அமுக்குவாங்க, ஆமா இல்லையா? ஸோ அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அவருக்கு ஊழியக்காரருக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொன்னாரு, அவரை என்கிட்ட சொல்றாரு சரியா? சொன்னாரு, அங்கதான் ஆரம்பிக்கும். கல்யாணம் பண்ணின மறுநாள் கணவர் எங்க அமுக்குவாரு, நடுவில் அமுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். மனைவி வந்து அதுக்கப்புறம் மனைவி பண்றதுன்னா கீழே அமுக்குற ஆளாக வச்சுக்கோங்களேன். அங்கேயே ஆரம்பிச்சிருமா என்னது வேறுபாடு.
சண்டை அந்த அளவுக்கு போவாங்க. இப்போ கொஞ்சோண்டு இப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. ஓகே, மனைவி வந்து கீழே அமுக்குறாங்க போல குழந்தைகிட்ட, கணவர் வந்து நடுவில் அமுக்குறாங்க பொண்ணு. கொஞ்சம் காலங்கள் போனால் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 கால்கிட்டே வந்துடும். சரியா? 10 வருஷத்துல 2 கால்கிட்ட வந்துருச்சுன்னா அப்ப அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வருமே 5வது வருஷம் என்ன நடந்துருக்கும் நினைக்கிறீங்க? ரைட்டு. காலையில யார் கணவர் பல்லவர்க்க போனார்னா காலையிலேயே நடுவில் அமுக்கி இருந்துருப்பாருன்னா மனைவி மறுபடியும் வரும்போது இந்த ஆளுகிற வேலையை இல்லை, காலையில பேரு அமுக்கி விளையாடலாம் திருச்சி கிடக்குது. இந்த ஆளுகிற வேலையை இல்லை. மனைவி போனாங்கன்னா பல்லவர்க்கிறதுக்கு 2வது கணவர் பொண்ணு சொல்லுவாரு, இவருக்கு வேற வேலையே இல்லை, இதை பாரு காலையிட்ட எப்படி அமுக்கி வச்சிருக்கு. சாதாரண ஒரு காரியம். காலையில நம்ம அண்ணனுக்கு பாய்க்கிறது ஆமா தானே இல்லையா? சரி, இல்லைன்னா நம்ம அப்புறம் வேற பேசிக்கலாம். சரியா? ஏன் இது அவர் ஏன் அந்த ஊழியக்காரர் பொதுவாக சொன்னார்னா, ஒரு திருமண வாழ்க்கையில அந்த காலங்கள் போகும்போது காரியங்கள் மாறுது தானே. ஆரம்பத்தில் பேசுன மாதிரியே ஆமா அவர் அப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை, மாறிடும். என்ன சொல்ல 10 வருஷத்துலேயே அவங்க ஒரு கால்கேட் இவங்க ஒரு கால்கேட். இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா அவங்க வேற ஃப்ளேவர். இப்போ ஃப்ளேவராக இருக்கு. சரியா? பிராண்டாக இருக்கு. டாடி பாய்க்கலாம், கால்கேட் பாய்க்கலாம், எல்லாமே இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் போக போக அந்த அன்பு என்ன பண்ணுவோம்? அன்பு குறைச்சிடும்னு சொல்லல, ஆனால் மாற ஆரம்பிச்சிடும். ஆமாவா இல்லையா? பேசுகிற வேலை ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்றது, கல்யாணம் பண்ண புதுசில் எப்படி பேசணும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறோமா? மாறுது தானே. ஏன் மாறுகிறது? அப்படின்னா அன்பு மாறும், கிரியை மாறும், செயல்கள் மாறும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும் இன்னைக்கு நம்ம திருச்சபைக்கு வருகிறோம். நம்மளோட அன்பு மாறணும், நம்மளோட கிரியை மாறணும், நம்மளோட ஊழியம் மாறணும், நம்மளோட பேச்சு மாறணும், நம்மளோட செயல் மாறணும். அப்படி மாறணும்னா பிரயோஜனமே இல்லைங்க. ஆண்டவர் திருச்சபைக்கு அழகாக சொல்கிறார். 5 காரியம் தமிழ்ல வேதத்தில் அழகா போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல 4 தான் இருக்கும். உன்னோட கிரியை, உன்னோட அன்பு, பொறுமை, உன்னோட விசுவாசம், எல்லாத்தையும் ஆண்டு சொல்கிறாரு பெருகி இருக்குது என்று சொல்லி. எல்லாமே பெருகி இருக்குது. தேவதற்கு இன்னைக்கு நம்ம பெருகி இருக்கிறோமா? முதல் காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட்டல் என்று சொல்லி நம்ம அன்புல கூடி இருக்கிறோமா? கிரியையில நம்ம கூடி இருக்கிறோமா? ஆண்டு சொல்கிறார் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று சொல்லி. தேவதற்கு நம்ம கூட வேண்டும். இந்த திருச்சபைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த திருச்சபை கொராப்டட் சர்ச். தமிழ்ல எனக்கு கெட்டுப்போன திருச்சபைன்னு சொல்றதோட எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். யார் கெட்டுப்போன திருச்சபைனா, இப்போதைக்கு நம்ம எல்லாம் நல்லதா பார்த்தோம். அன்புல பெருகிறது நல்லது, கிரியையில பெருகிறது நல்லது, செயல பெருகிறது நல்லது, எல்லாமே நல்லது. ஆனா இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல போறார். அது வந்து சின்ன பட்டணமா இருந்தாலும் ஆண்டவர் பெரிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்த வசனம் 20வது வசனம். ஆகிலும் உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. அதை என்ன பார்த்தோம்? அன்பு கூடி இருக்கு, கூட்டல். இப்ப கழித்தல். ஒரு குறை இருக்குது. இப்ப நான் மைனஸ் பண்ண போறேன். அதாவது பிளஸ் பாயிண்ட், இப்ப மைனஸ் பாயிண்ட். என்ன கழித்தல்? என்ன ஆண்டு குறை இருக்குன்னு சொல்றாரு? என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, இப்ப எதுக்கோ ஒண்ணுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. என்னத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க? வேசித்தனம். அந்த வேசித்தனத்தை யார் பண்றாங்க? ஏதோ ஒரு போதனைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்கிறது தான் பிரச்சனை. அன்புல பெருகலாம், ஊழியத்துல பெருகலாம், ஆண்டவருக்கு கொடுக்கறதுல பெருகலாம், ஊழியத்தை நல்லா செய்யலாம், இங்க அங்க ஓடிட்டு வரலாம், ஆண்டுக்காக இது செஞ்சேன் அது செஞ்சேன் என்னன்னு சொல்லலாம். ஆண்டுக்கு பிடிக்காத காரியத்துக்கு இடம் கொடுக்கறது ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் திருச்சபை அழகா சொல்றாரு, அன்புல பெருகிருக்கீங்க நல்லது, கிரியையில பெருகிருக்கீங்க நல்லது, விசுவாசத்துல பெருகிருக்கீங்க நல்லது. ஆனா அப்ப
அப்பயும் எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே, எதுக்கும் நீ இடம் கொடுத்துட்டேன். என்னதுக்கு? ஜெசிபேல். சரி, யார் இந்த ஜெசிபேல்? யார் தெரியும்? ஜெசிபேல் யாரு? முதல்ல ஆராதனை அதுதான் சொன்னாங்க. யார் தீர்க்கதரிசினா ஏன்னா போட்டிருக்கு தீர்க்கதரிசி. சரி, பழைய ஏற்பாடு கொஞ்சம் போவோமே. யார் ஜெசிபேல்? யாரும் தெரியலையா? சில இங்கிலீஷ் பேர் படம் பார்த்தீங்கன்னா தி ஸ்பிரிட் ஆஃப் ஜெசிபேல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னவோ ஒரு எமிலி ரோஸ் அதை தான் சொன்னேன், பேரை பார்த்துட்டேன். சரியா, இங்கிலீஷ் படம் ஃபேமஸான ஒரு பேய் படம். அதில் கூட கடைசியில் அந்த பேய் அது பேரை சொல்லும். ஒரு கத்தரிக் ஃபாதர் வந்து பேய் விட்டு வருவார். அந்த பேய் சொல்லும், எனக்குள்ளார இந்த பேய் இருக்கு, இந்த பேய் இருக்கு, இந்த பேய் இருக்கு. கடைசியில் ஜூடாஸும் எனக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பேயை சொன்னா தெரியுமா? எனக்குள்ளார ஜெசிபேலோட ஆவி இருக்கு. யாருக்கு இந்த ஜெசிபேல்? வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் படத்துலலாம் அந்த பேரை கொண்டு வரானா வெள்ளைக்காரனுக்கே தெரிஞ்சு நமக்கு தெரியல. அது வேற எங்கேயும் இல்லை, பைபிள் உள்ளது. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் ஜெசிபேலை நம்ம பார்ப்போம். சரியா, யார் இந்த ஜெசிபேல்? இந்த ஜெசிபேல் வந்து தீர்க்கதரிசின்னு வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல இருக்கு. அது ஏன் அப்படி போட்டுருக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஆனா ஜெசிபேல் வந்து தீர்க்கதரிசி கிடையாது. ஜெசிபேல் வந்து ஒரு ராணி. 1 ராஜாக்கள் 16-19 நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க. கதையை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஜெசிபேல் வந்து ஆகாஸ் ராஜாவோட மனைவி, ராணி. அவ்வளவுதான், தீர்க்கதரிசிலாம் கிடையாது, ஆண்டோட ஊழியக்காரர் கிடையாது. இந்த ராணி என்ன பண்ணாங்க, இந்த ஆகாஸ் ராஜாக்கு அவரோட அரண்மனை பக்கத்துல ஒரு நிலம் இருந்துச்சு. சரியா, அந்த நிலம் வேற யாரோட. அந்த நிலத்து மேல இந்த ஆகாஸ் ராஜா ஆசைப்பட்டுட்டார். இப்ப இந்த ஆகாஸ் ஆசைப்பட்டோடனே ஆனா வாங்க முடியாது. ஏன்னா இஸ்ரேலோட நமக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எதுவுமே நிலத்தை விற்க முடியாது. பழைய ஏற்பாடு பிரகாரம் ஆண்டவர் வந்து விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படியே விற்றாலும் 50வது வருஷம் ஜூபிலியில திருப்பி கொடுத்துரும். சரியா, யாருமே யாரோட நிலத்தையும் வாங்க முடியாது. அப்ப இந்த ராஜாக்கு ஒரே கவலை என்னது, அதை வாங்க முடியல, ஏன்னா அது வேற ஒரு நிலம் சொல்லு. அப்ப வீட்டுல கவலையா உட்கார்ந்து இருக்கும்போது ஜெசிபேல் பார்த்து கேட்கிறா, ஏன் நீ தானே ராஜா, இஸ்ரேலுக்கே ராஜா, நீ ஏன் சோகமா உட்கார்ந்து இருக்க அப்படின்னு. அப்ப சொன்னாரு, நான் இஸ்ரேலுக்கே ராஜாவா இருந்தாலும் என் வீட்டு பக்கத்துல ஒரு நிலத்தை என்னால வாங்க முடியல அப்படின்னு. இப்ப ஜெசிபேல் என்ன பண்ணா, இந்த ரூல்ஸ் இந்த ரவுண்ட் வாங்க. சரியா, நம்மளோட நாட்டோட கட்டளையும் சரி வாட்டர் அவங்க சரியா, சில லாயர் அதை வச்சு தப்பிச்சிருவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த கட்டளையில ஜெசிபேல் என்ன பண்ணிட்டா, அதுக்குள்ள இருக்கிற சந்தை வைத்து என்ன பண்ணிட்டா, ஆகாஸ்க்கு தவறான காரியங்களை செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். நீ இப்படி செய், நீதான் ராஜா, இப்படி செய், இப்படி செய், சாவடிச்சிரு, இந்த நிலம் உன் பேருக்கு நீ எடுத்துக்கலாம். அப்போ ஆகாஸ் என்ன பண்றாரு, ஜெசிபேல் சொன்னது பிரகாரமே எல்லாத்தையும் செஞ்சு சாவடிச்சுட்டு அந்த நிலத்தை பேர் மாற்றி எடுத்துட்டாரு. அதோட நிற்காம வேறு சொல்லுறது, ஜெசிபேல் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆகாஸ்க்கு தவறான போதனைகளை கற்றுக் கொடுத்து, அதனால தான் இங்கேயும் ஆண்டவர் சொல்றார் தவறான போதனைகள் வந்துருச்சு. ஜெசிபேல் மனைவி தான், ஆனா ராஜாக்கு தவறான காரியங்களை போதித்து வேதம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் தெளிவா போட்டிருக்குது. ஆகாஸ் போல எந்த ராஜாவும் மோசமா இருந்ததே இல்லை. ஆகாஸ் தான் இருந்த ராஜாலே ஆக மோசம். ஆனா அதுக்கு காரணமா இருந்தது யாரு? ஜெசிபேல். அதனாலதான் இஸ்ரவேல் தேசமே பபிலோன் நாட்டுக்கு முடிக்கப்பட்டு போனார்கள். எல்லாமே இந்த ஒரு பெண்ணு, ஒரு ராணினால வந்தது. பாருங்க, இந்த ராணி இந்த தவறை தான் பண்ணா. தவறான காரியங்களை ஆகாசுக்கு சொல்லி கொடுத்து தவறு பண்ண வைத்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த திருச்சபைக்குள்ளாக நுழைஞ்சிருந்தா பரவாயில்ல. ஏன்னா மற்ற திருச்சபை ஆண்டவர் சொன்னாரு, நுழைஞ்சிருக்கு நீ பார்த்துரு, அதுக்கு நீ இடம் கொடுக்கல. ஆனா இந்த திருச்சபைக்கு என்ன பிரச்சனைனா, நுழையறதுக்கு யார் இடம் கொடுத்தாவா? திருச்சபையை இடம் கொடுத்துருக்குதா? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதுதான் வருகிறாரு. நீ இடம் கொடுத்துட்ட, அது வெளியே வந்துருச்சு, நீயா இடம் கொடுத்த. தேவஜன்மை நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம மற்ற காரியத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா இந்த திருச்சபை பண்ணிச்சு, அன்புல வளர்ந்துச்சு நல்லது, கிரியையில வளர்ந்தது நல்லது, விசுவாசத்துல வளர்ந்தது நல்லது.
இடம் கொடுத்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் அதை நம்ம பார்த்து கேட்பாரு, கொடுக்க கூடாத இடத்துக்கு நம்ம கொடுத்துருக்கிறோமா? பொருட்கள் மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். கோபம், பொறாமை, பெருமை, எரிச்சல். திருச்சபை ஊழியத்துல நல்லா செய்வார்கள், திருச்சபை ஊழியத்துல நல்லா கொடுப்பாங்க, விசுவாசத்துல நல்லா வளர்ந்த மாதிரி இருக்கும், அந்நிய பாஷை கூட பேசுவார்கள். ஆனா பக்கத்துல உட்கார்ந்து கூட நீ பேச மாட்டேன்னா அது என்ன வளர்ச்சி? ஆண்டவர் கேட்கிறாரு, சரி நீ எல்லாத்தையும் கொடுத்து நான் பார்க்கிறேன், நீ கொடுத்து நான் தப்பு சொல்லல, ஆனா கோபத்துக்கு நீ இடம் கொடுத்துட்டியே, எரிச்சலுக்கு நீ இடம் கொடுத்துட்டியே, வெறுப்புக்கு இடம் கொடுத்துட்டியே. திருச்சபைக்குள்ளார எத்தனை வருஷம் எத்தனை பேர் பேசாம இருப்பாங்க? ஒரே வீட்டுக்குள்ளார எத்தனை பேர் பேசாம இருப்பார்கள்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் வெறுப்புக்கும் நீ இடம் கொடுத்துட்டியே, என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் திருச்சபைக்கு அதான் சொல்றாரு. சிறந்தது என்னன்னு நம்ம சொல்லுவோம். வேதத்தின் பிரகாரம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனம் 13 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். சிறந்தது என்னது? அன்பு. இப்ப அந்த சிறந்ததுல இந்த திருச்சபை வளர்ந்துருக்குது. ஆனா அப்பயும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வேற எதுவும் இடம் கொடுத்துட்டேன். அப்படின்னா சிறந்ததுல வளர்ந்துருக்கலாம், சிறியதுல விட்டாலும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென். சிறந்ததுல வளர்ந்தாலும் சிறிய ஒரு காரியத்துல விட்டாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அன்புல வளர்ந்துருக்கிற, ஆனா வேற எதுக்கு நீ இடம் கொடுத்துட்ட? தேவத்துக்கு இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம இடம் கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு எல்லாம் பேசணும், காசு பணம் அதெல்லாம் விட்டுருவோம். மற்ற காரியம், சின்ன சின்ன காரியம் இருக்கும். நான் சொன்னது பிரகாரம் பொறாமை, எரிச்சல், மாமியார் மருமக கூட பேசல, மருமக மாமியார் கூட பேசல, அப்பா பிள்ளை கூட பேசல, பிள்ளை அப்பா கூட பேசல, பேரன் தாத்தா கூட பேசல, தாத்தா பேரன் கூட பேசல, குடும்பத்துக்குள்ளாரியே கேட்கிறாரு. நான் கேட்பாரு, தேவத்தினமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதை ஆண்டவர் கடித்தலா பார்க்கிறாரு திருச்சபைக்கு. -1. சரியா? சரி, அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் திருச்சபைக்கு இதை சொல்லல. அந்த தீர்க்கதரிசி, எந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி ஜெசிபேல் இருக்காரு. கண்டிப்பா யாரும் கெட்ட பேர் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆண்டவர் உதாரணமா சொல்றாரு, ஜெசிபேல் போல இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்கா? ஆண்டு நேரம் கொடுத்துருக்காரு, நீ மனம் திரும்பு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க எப்படி ஆண்டு மனம் திரும்புறதுக்கு நேரம் கொடுத்தாரு. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டார் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. ஆமா, அப்பனா ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசிய ஆண்டவர் மிக மோசமான ஒரு உபத்திரத்துல தள்ளிட்டாரு, நீ திருந்து. ஆனா அவ என்ன பண்ணுறா? வசனம் தெளிவா போட்டு திருந்தல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பேச்சை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் மறுபடியும் என்ன கொடுக்குறாரு? வாய்ப்பு கொடுக்குறாரு, நீ திருந்து. தேவஜனமே, அந்த திருச்சபைக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்துதான். இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? கூட்டாளிகளுக்கு ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? கூட்டாளி பேச்சுக்கு ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? காசுனால குடும்பத்துல பிரச்சனை வருதா? சில குடும்பத்துல அது கூட வரும். நிலத்தை பிடிக்கணும்னா ஒரே பிரச்சனை. ஒரு ஆள் செத்து போயிட்டா அந்த சாவோட நிலத்தை பிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். என் அண்ணன் தானே, என் தம்பி தானே, என் தங்கச்சி, என் அக்கா தானே, கூட எடுத்துட்டு போனா என்ன? எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஆண்டு கேட்கிறாரு, ஊழியத்துலாம் நல்லா செஞ்சுட்டு இந்த மாதிரி காரியத்துல நீ இன்னும் விட்டுட்டியே, இடம் கொடுத்துட்டியே. இன்னைக்கு நம்ம வேற காரியத்தை நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமா? ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காம மற்ற காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டு சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன், அப்பொழுது நானே உன்னை தெரிய
இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளுக்கும் அறிந்து கொள்ளும். எல்லா திருச்சபையும் தயத்திர திருச்சபையில செய்யறது மொத்த எல்லா திருச்சபைக்கும் தெரியுமா? அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சுன்னு ஆண்டு சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்றாரு. நீ கஷ்டத்தை கடந்து போவ, ஆனா அந்த உலகத்துக்கே தெரியும் நீ ஏன் கஷ்டத்தை கடந்து போற, ஏன்னா நீ ஆண்டு உண்மையான. இன்னைக்கு வேணுமா அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை? இப்படிப்பட்ட அவமானம் வேணுமா? அதனால தான் ஆண்டு அவ்வளவுதான் சொல்றாரு, ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன், மனத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தேவஜனமே இன்னைக்கு அன்புல பிறகுலாம், ஊழியத்துல பிறகுலாம், ஊழியத்துல செய்யறதுல பிறகு, கிரியையில பிறகு, விசுவாசத்துல பிறகு. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம இடம் கொடுத்தோம்னா ஆண்டவர் கேட்கிறாரு. அது வேலையாக கூட இருக்கலாம். நம்ம ஆராதனைக்கு வர முடியாது அப்படின்னா வேலை எப்பயாச்சும் ஒரு நாள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வேலைன்னா, சர்ச்சுக்கு வராம திருசபைக்கு வராம வேலைன்னா, அப்படி என்ன அந்த வேலைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்? சரியா? மூணாவது அடுத்தது பாருங்க, கூட்டல பார்த்தோம், கழுத்துல பார்த்தோம். அடுத்தது ஆண்டவர் பெருக்கல காட்டுறார், மல்டிப்ளிகேஷன். அது யாருக்கு வரும்? எப்படி நம்ம பெருகலாம்? அடுத்த வாசகத்தை வாசிக்கலாம். பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்க மேல வேற ஒரு பாரத்தை நான் சுமத்த மாட்டேன். அப்புறம் உங்களுக்குள்ளதை வருமானமும் பற்றிக் கொண்டீர்கள். ஜெயக்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொள்வேன். ஆமென். என்ன வருமா? யாரெல்லாம் மற்றவர்கள் போல இல்லாம ஆண்டு விசுவாசமா தொடர்ந்து இந்த கள்ள போதனைக்கும் மற்ற காரியத்துக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆண்டு உண்மையா இருக்கிறார்களோ, பிதாவின் இடத்துல இருந்து கிறிஸ்து அதிகாரம் பெற்றது போல அதே அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். எந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரா? பிதா கிறிஸ்துக்கு கொடுத்த அதிகாரத்தை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாராம். அது எவ்வளவு பெரிய அதிகாரங்க! அது எவ்வளவு பெரிய அதிகாரம்! இயேசுவோட அதிகாரம் என்ன சொல்லுங்க பாப்போம். இயேசுவோட அதிகாரம் என்ன? வல்லமை. வேற? சரி, அதை எப்படா நம்ம வேதத்துல நம்ம இயேசு வாழ்க்கையை பார்த்தோம்? எப்பனா இயேசு வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இயேசு அதிகாரத்தோட இருக்குது? காணாம இருக்கிற இடத்துல. வேற? சுகமாக்கும் போது, பேய்களை ஓட்டும் போது, போதிக்கும் போது, மரித்தவனை வீரோடு எழுப்பும் போது அதிகாரம் என்று சொல்கிறது. நான் சொல்ற நீ கேளு, அது கிடையாது. அமைதியா இருந்தாலும் செயல்ல ஒரு வர பார்த்தீங்களா அதிகாரம், அந்த அதிகாரம். இன்னைக்கு நிறைய பேர் பதவியில வைத்துக் கொண்டு, நிறைய பேர் அந்தஸ்துல வைத்துக் கொண்டு, பேர்ல வைத்துக் கொண்டு அதிகாரம் பண்ணுவாங்க. அப்படி அதிகாரம் பண்றவங்க முன்னாடி என்ன பேசுவாங்க? மற்றவங்க தப்பா தான் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற அதிகாரம் அப்படி இருக்காது. ஏன்னா இயேசுவே பரலோகத்துல உட்கார்ந்து இருந்தவர் சிங்காசனத்துல, அந்த அதிகாரத்தை விட்டுட்டு தான் நமக்காக மனுக்குலம் எடுக்க வந்தார். ஆமென். அந்த அதிகாரத்தை விட்டுட்டு வந்தாரு. அந்த அதிகாரத்தை விட்டுட்டு வந்தோம். இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் கேட்கிறாங்க, யார் இவருக்கு இப்படி அதிகாரத்தை கொடுத்தா? இப்படி பேசுறாரு மனுஷன் அப்படின்னு. பரிசேயர் சதுசேயர்கள் மனுஷனோட அதிகாரத்துல இருந்தார்கள், யாருமே மதிக்கல. ஆனா இயேசு ஆண்டவர் பிதாவோட அதிகாரத்துல இருக்கும்போது ஜனங்கள் வார்த்தை சொல்கிறார்கள், அவர் யார் இப்படி அதிகாரத்துல பிரசங்கம் பண்றாரு? தேவஜனமே, இன்னைக்கு நம்ம மனுஷ அதிகாரத்திலையும் நம்ம வாழ்க்கை கொண்டிருந்தோம்னா முன்னாடி பார்க்கும்போது சொல்லுங்க கேட்கிறேன் அப்படின்னு முன்னாடி போனா தப்பா பேசுவாங்க. ஆனா ஆண்டு சொல்கிறாரு, எனக்கு பிதா கொடுத்த அதிகாரத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதை கொடுக்கும்போது நம்ம பெரிய பதவியிலலாம் இருக்கே வேண்டாம், நம்மளை பார்த்தாலே அவர் மதிக்கணும்.
அதிகாரத்தை ஆண்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது எப்போ நம்ம கொடுப்பாரு? நம்ம வெற்றி பெறும்போது. மற்ற காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம ஆண்டுக்காக சாட்சியா உண்மையா வாழும்போது மற்றவர்கள் நம்ம பார்க்கிறப்பே மரியாதையை பேச ஆரம்பிப்பாங்க. ஆமென். மரியாதை நம்ம தேடி போக வேண்டாம், அது நம்ம தேடித்தானா வரும். அடுத்த தொடர்ந்து வாசிக்க. அவன் இரும்பு போல அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரங்களையும் அவனுக்கு கொடுத்தேன். வெடிவெளி நட்சத்திரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். சரி, வெடிவெளி நட்சத்திரம்னா என்ன? யாருக்கு தெரியும்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வெடிவெளி நட்சத்திரம் அடிச்சுனா சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு பேர். வெடிவெளி நட்சத்திரம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் பிரகாரம் வெடிவெளி நட்சத்திரம் தான் இயேசு. ஆண்டு சொல்றாரு, வெடிவெளி நட்சத்திரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. சரியா? பிசாசானவனுக்கு ஒரு பேர் இருக்குது. சரியா? அவனுக்கு பிரைட்ஸ் தான் என்று சொல்வார்கள். இயேசுக்கு இதெல்லாம் பைபிளோட பேரு. நான் வேற எங்கேயும் படிச்சுன்னு சொல்றேன். எல்லாம் வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல இருக்கும். நீங்க நேரம் இருக்கும்போது வாசிங்க. சரியா? பிசாசானவனுக்கு ஒரு பேர் இருக்குது, இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது. இயேசுவோட பேர் வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல இயேசுக்கு இன்னொரு பேர் வெடிவெளி நட்சத்திரம். ஆண்டு சொல்றாரு, இயேசுவே நான் கொடுக்குறேன்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துட்டேன், இப்போ ரெண்டாவது தடவை கொடுக்க போறாரு. அது எப்போ தெரியுமா? பாலகத்தில் நம்மளோட இருக்கும்போது. ஆண்டு ஒன்றே ஒன்றா சொல்கிறாரு, கடைசி காலத்தில் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் ஆண்டு அழகாக சொல்லுகிறாரு, உலகம் பாதி அடிச்சு போங்கன்னு சொல்லி. கொடிய நோய் வரும் போட்டிருக்குதா இல்லையா? நான் யோசிக்கும் போது யோசிப்பேன், என்ன அப்படி ஒரு பெரிய நோய் வந்துடும்? மறந்துடாத ஒரு நோய் இப்போதைக்கு இருக்கிறது கேன்சரோ எய்ட்ஸோ. அதை நான் நம்புகிறேன், எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கும், ஆனால் மருந்து வெளியாகாம வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாவம் மட்டும் வேண்டியே மருந்து வந்து எடுத்துக்கோனே, அதனாலேயே இருக்கலாம். ஆனால் கேன்சருக்கு கஷ்டம், அதுக்கு வரைக்கும் கீமோ இருக்குது, ரேடியோகிராஃபி இருக்குது, ஆனால் கஷ்டம் சுகப்படுத்துறது. சரியா? மருந்து இருந்தாலும் கஷ்டம். இதோட வேற என்ன நோய் வந்துடும்? 1-3 மனுஷங்களை செத்து போனது பைபிள் போட்டுருக்கு. நானும் யோசிச்சேன், என்ன ஒரு நோய் இப்படி வந்துடும்? மனுஷங்கள்லாம் நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கோம், மருந்து கண்டுபிடிச்சிடலான்னு. ஒரு வருஷம் ஆகும். இன்னும் 1 மாதம் வந்துச்சுன்னா, சைனாவில் போன வருஷம் 12ஆம் வருஷம் எப்படி ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 1 மாதம் 1 வருஷம் இன்னும் ஆள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வெக்சின் வந்துச்சுன்றாங்க. அது எல்லா தேசத்துக்கும் போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. பணக்கார ஊர் எனக்கு வேணும்னு வாங்கிடும். ஏன் நாடு செத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வர ஆரம்பம் தான். ஆண்டு சொல்வார், எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம மற்ற காரியத்துக்கு நீ இடம் கொடுத்தனா, நீ ஊழியம் செய்யலாம்னு சொல்லலாம், நீ விசுவாசத்தில் வளர்ந்துருக்கேன்னு சொல்லலாம், ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம், எல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டு இன்னும் நம்ம கேட்குறாரு, இதுக்கும் ஒன்று இடம் கொடுத்துட்டியே, வேற காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா ஆண்டு நம்ம இழந்துடும். அதான் ஆண்டு சொல்லுவார். வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தையும் கொடுக்கிறார், விடிவெளி நட்சத்திரத்தையும் கொடுக்கிறார். பரலோகத்தில் இயேசு ஆண்டு சமூகத்தில் இருக்க ஆண்டு வாய்ப்பு கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு வேடிக்கையாக இருந்திருக்கலாம், இது எப்படி நடக்கும்? ஆனா இப்ப யோசிக்கிற காலங்கள் வந்துருச்சு. ஆரம்ப ஒரு நோய் வந்துருது, இன்னும் கோடி சீக்கிரம் என்னெல்லாம் வரும்போதுன்னு எனக்கு தெரியல. இதுவே பிகேபி, பிகேபிடி, பிகேபி என்னென்ன எல்லாம் வந்துருச்சு. வேற என்னெல்லாம் வரும்போதுன்னு தெரியல. ஜாக்கிரதையாக வெற்றி பெறுவோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு கொடுப்போம். மற்ற காரியத்துக்கு வாழ்க்கையை இடம் கொடுக்க வேண்டாம். தவறான சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தவறான பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தவறான பார்க்கறதுக்கு கூட இடம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஓப்பனா பேசுவோமா? யூடியூப் திறக்கிற என்ன வருது? இன்டர்நெட் தட்டின மணிக்கு என்ன வருது? உங்களுக்கு வேற வருது, எனக்கு வேற வருது இல்லை. எனக்கு வருது, உங்களுக்கு வருது, உங்களுக்கு வருது, எனக்கு வருது. என்ன வருது? தமிழ் படம் பார்க்கணும். நான் பார்க்கறத நான் 99% நான் குறைச்சிட்டேன். ரொம்ப குறைஞ்சிருச்சு. படத்துல என்னங்க சொல்லி கொடுக்குறான்? கொலையை சொல்லி கொடுத்தான் பரவாயில்லையே. கெடுக்கிறது, கூட்டு போறது, சாவடிக்கிறது, மாசமாக்குறது, இன்னும்
தேவையை பார்க்க வேண்டாம். இன்னும் இதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லாம இருக்கிறனால இப்படி குஞ்சு கிடையாது எல்லாம். என்னத்தை பார்க்கணும்? நம்ம தானே தட்டி பார்க்குறோம். அதே வருதா ரிமோட் போட்டு அதே தட்டிட்டு என் வீட்டுக்கு வண்டியால அந்த பாருங்க அதே கட்டத்தை நம்ம தானே தட்டுறோம், நம்ம தானே கேட்குறோம், நம்ம தானே பேசுறோம், நம்ம தானே சிந்திக்கிறோம். ஆண்டு கேட்குறாரு, இடம் கொடுத்துட்டியே, இடம் கொடுத்துட்டியே. ஒரு இடத்துல ஒரு ஆள் தான் உட்கார முடியும். அதுக்கு இடத்த கொடுத்துட்டோம்னா அது உட்காரு. ஆண்டு தேவதன் எதுக்கு இடம் கொடுக்கணும்னு பார்த்து பாருங்க. சரியா? இந்த திருசபை நல்லா பார்த்தா ஊழியத்தில் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா ஆண்டு சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆனால் வேற எதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க? இன்னைக்கு நம்மள எல்லாத்துலேயும் சரியா இருக்கலாம், நல்லா படிக்கலாம், அந்த வேலை செய்யலாம், பிள்ளைங்க நல்லா இருக்கலாம், எதிர்காலம் நல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம். ஆனால் ஆண்டோடனு கேட்பார், இது விட்டுட்டியே, இதுக்கு இடம் கொடுத்துட்டியே. கொடுக்காதபடி பார்த்து நம்ம வாழும். ஆண்டு சொல்கிறார், அதிகாரத்தோட பலவத்தில் இருக்க ஆண்டோட வாய்ப்பு கொடுக்குறாங்க. அமே அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்ணில் நம்ம ஜெபம் செய்வோம். எந்த நம்ம ஜெபித்து நம்ம ஆசீர்வாதம் பெறுவோம். ஆனால் ஜெபிக்கும் போது யோசிப்போம், எந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம், எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம். காசு, பணம், பதவி, அந்தஸ்து, பேர், புகழ், வெறுப்பு, கோபம், பொறாமை, பெருமை, தப்பான காரியங்களை பார்க்கறது, தப்பான காரியங்களை சிந்திக்கிறது, தப்பான காரியங்களை கேட்கறது, தப்பான காரியங்களை பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் கொடுத்துருந்தேன் என் மணியும் சொல்லுவா, என்ன நீ மணியும் ஆண்டவரை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் கொடுத்துருந்தேன் என்ன நீ மணியும் ஆண்டவரை. திருசபை ஆராதனை இருக்குன்னு தெரியும், ஊழியம் இருக்குன்னு தெரியும், ஆனா மற்ற காரியங்கள் இன்னும் நல்லா இருக்குமே என்று சொல்லி மற்ற காரியத்துக்கு நான் பேருந்தனா என்ன நீ மணியும் ஆண்டவரை. மற்ற காரியத்தில் நான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன் என்னை நீ மணியும், என்னை நீ மணியும் அப்பா, என்னை நீ தயவாக மணியும். நாங்கள் வெற்றி பெற தொடர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் போராட எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ கிருபை தாரும், எங்களை நீ வழி நடத்தும் ஆண்டவர். நாளைக்கு மறுபடியும் நாங்கள் உலகத்துக்கு தான் போகிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர வரைக்கும் உலகத்தில் தான் நாங்கள் இருப்போம். பாவம் இருந்த உலகத்தில் இருப்போம். பாவத்தினோடு பேசுவதை கேட்போம், ஆண்டவரை பார்ப்போம். ஆனாலும் ஆண்டவரை அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் இடம் கொடுக்காம இருக்க எங்களுக்கு நீக்கிறவே தாரும். அப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் ஈடுபடாமல் இருக்க எங்களுக்கு நீக்கிறவே தாரும். நன்மை கொடுக்காத காரியத்தில் நாங்கள் ஈடுபடாதபடி எங்களை நீ பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரை, பார்த்துக்கொள்ளும். உங்கள் தான் கொடுக்கிறோம் ஆண்டவரை, நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. மீண்டும் ஆத்த வாரம் வரை இருக்கும் எங்களோட தங்கியிருந்து எங்களுக்கு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன். ஆமென் ஆமென்.